வணக்கம். தையல் பறவைகள். காற்று கூட புக முடியாத அளவுக்கு கட்டப்பட்ட கான்கிரீட் வீடுகளில் மனித வாழ்விடங்களை ஒட்டி வாழ்ந்த சிறிய பறவைகள் மனிதர்களை விட்டு வெகு தொலைவுக்கு சென்றுவிட்டன. இருப்பினும் இன்னும் ஆங்காங்கே சிறு தோட்டங்களோடு இருக்கும் வீடுகளுக்கு இந்த சிறு பறவைகள் விருந்தாளியாக வந்து செல்கின்றது. அதில் ஒன்றுதான் தையல் பறவை என்று அழைக்கப்படும் டெய்லர் பேர்ட். பச்சை நிற முதுகு, சிவப்பு நிற தலை, கிரீடம் கொண்ட அழகான தையல் பறவை. இலைகளை ஒன்றாக தைத்து கூடு கட்டும் அழகால் இந்த பெயர் பெற்றது. குஞ்சுகளுக்கு மெத்தென்று அழகான கூட்டை கட்ட திட்டமிடும் பெண் தையல் பறவை குஞ்சுகளின் எடையை தாங்கும் அளவுக்கு ஒரு பரந்த வலிமையான மிருதுவான இலையை கவனமாக தேர்ந்தெடுக்கும். இலையில் தாங்கும் எடையை சரிபார்க்க பெண் தையல் பறவை அந்த இலையை தன்னை சுற்றி பார்த்து உறுதி செய்து கொள்ளும். சரியான உறுதித்தன்மை இல்லை என்றால் மேலும் 1-2 இலைகளை சேர்த்து கொள்ளும். இதன் பிறகு தன் கால்களை பயன்படுத்தி இலைகளை ஒன்றாக இழுத்து இலையின் விளிம்பில் சிறிய தன் ஊசி போன்ற நீண்ட மெல்லிய அலகை பயன்படுத்தி துளைகள் இடும். இந்த இலைகளை ஒன்றாக பிணைக்க சிலந்தி வலைகள் அல்லது பருத்தி இலைகளை கொண்டு வந்து துளைகள் வழியாக நுழைத்து இலைகளாக பிணைக்கின்றது. இப்போது கூடு உருவாகி வீடும் உருவாகின்றது. இதன் பிறகு ஆண் பறவைகள் புல், ரோமங்கள், இறகுகளை சேகரித்து வந்து கூட்டில் மெத்தை போன்ற அமைப்பை உருவாக்க அதில் பெண் பறவைகள் முட்டையிடும். முட்டைகள் குஞ்சு பொரித்து குஞ்சுகள் வெளியேறிய பின் கூட்டை மற்றொரு பொதுவான தையல் பறவைகளுக்கு பயன்படுத்த கொடுத்துவிடும். நன்றி.